ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னா, நேற்று டயாலிஸ் போகும்போது எங்கள் ஃப்ரெண்டு முருங்கைக்காய் கொடுத்தாங்க, நிறைய முருங்கைக்காய் கொடுத்தாங்க. அதை நான் முருங்கைக்காய் கூட்டு வச்சுட்டு அதை வேக வச்சு தண்ணியை வச்சு ரசம் மாதிரி வச்சுட்டேன். இன்றைக்கி அதுதான் வீட்டில் ஸ்பெஷல், ரசமும் முருங்கைக்காய் கூட்டம்தான். டயாலிஸ் போகிற அன்றைக்கி குழம்பு சாதம் செய்ய முடியாது, தாளித்து சாதம் தான் கொண்டு போவேன். வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி குழம்பு கூட்டு செஞ்சு பசங்களுக்கு கொடுத்துருவேன். மக்களே, எல்லாரும் உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாய் மக்களே, குட் மார்னிங். எங்கள் வீட்டில் ரசம் சாதம் அதுக்கும் முருங்கைக்காய் பொரியல். அப்போ என்ன கழுவி கொடுக்குறாங்க? அவ்வளோதான். கொண்டா வைப்போம். போதுமா? ஸ்நாக்ஸுக்கு திராட்சை வச்சுருக்கான். ரெண்டு பேர்த்துக்கும் திராட்சை. எனக்கு என்ன டென்ஷன் இருக்கு பாருங்க. ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ், ஒரு டிபன், ஒரு ஸ்பூன், ஒரு ஜூஸ் பாட்டில், ஒரு தண்ணி பாட்டில். சரி, பாய். நான் கரைச்சி போச்சுக்க. அந்த டவலையும் வச்சுக்க மடிச்சு. அது ஜோப்புக்குள்ள வச்சுக்க. இன்றைக்கி ஸ்கூலில் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இருக்குது. ரெண்டுமே பயந்து போய் தான் இருக்குது. ஏன்னா அவங்க அப்பா பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்க்கு போனால் எந்த கொஸ்டினுமே கேட்க மாட்டாங்க. சரி, சைன் போடுற இடத்துல சைனை போட்டுட்டு வந்துடுவாங்க. நான் இது 2வது டைம் போக போகிறேன்னு நினைக்கிறேன். 2வது டைமும் 3வது டைமும். இவ்வளோ நாள் எக்ஸாமில் இந்த வருஷத்துலேயே நம்ம ஒரு 2வது டைம் தான் போவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா வாட்டியுமே எனக்கு டயாலிஸ் இருக்கும், டயாலிஸ் போயிடுவேன். இன்னைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்னோட ரெண்டு பேர் பயந்து பவ்யமாக போகிறாங்க.